வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். நான் சுகுமார். நான் இமானுவேல் மேத்யூ. ஸோ இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கைட்லியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட ஓப்பனிங் செரிமனியை பற்றி சொல்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓப்பனிங் செரிமனி பற்றி பேசிடுறேன். இந்த ஓப்பனிங் செரிமனி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம நியூ அக்ரஹாரம் கோவிந்தபுரம் பழனி ரோடு நியர் ராம் ஆட்டோ பெட்ரோல் பங்க், சரியா, பிகே டவர்னு சொல்லி அங்கே ஒன்று இருக்குது. அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் ஓப்பனிங் செரிமனி நடக்க போகுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்துருங்க. வரவங்க கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது, அந்த லிங்க்கை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத சார் இப்போ உங்களுக்கு சொல்லுவார். உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம கைட்லி டீம் சார்பாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சார் என்ன கொடுக்குறோம் நம்ம? ஆக்சுவலாக ஜாக்சன், இது எக்ஸாம் டைம். ஸோ டைம் இஸ் வெரி ப்ரீசியஸ். இப்போ ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி வர போகிறாங்க அப்படின்னா அந்த டே அவங்களுக்கு பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்கணும் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் வர பர்சன்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓவோட ரியல் டைம் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த மார்க் டெஸ்ட்கான சால்விங் செஷன் இருக்கும். அதை தாண்டி அவங்க வர பர்சன்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் ரிவிஷனுக்கான ஒரு ப்ராக்டிஸ் புக்லெட் நம்ம கொடுக்க போகிறோம். ஃப்ரீயாக ரிவிஷன் புக்லெட் தரப்போகிறோம். இதை தாண்டி கைட்லியோட ஸ்பெஷல் செலெக்ஷன் கிட், அது ஒரு ப்ராக்டிஸ் பேஜஸ்னு ஒரு கிட் இருக்குது. அதுவும் ஃபிசிக்கல் கிட் தான், அதையும் ஃப்ரீயாக தரப்போகிறோம். சார் இன்னொன்று ஒன்று இருந்துச்சு, அதில் மெமரி பேஸ்ட் எஸ் மரண்டா ஜாக்சன். மெமரி பேஸ்ட் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கோட மெமரி பேஸ்ட் பேப்பர் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைன் மெட்டீரியலாக கையில் கொடுக்க போகிறோம், பிரிண்டடாக கொடுக்க போகிறோம். எஸ். ஸோ இமானுவேல், அந்த நம்ம ஆஃப்லைன் டெஸ்ட் வைக்கிறோம்ல, அதை பற்றி சார் கூட சொன்னார். இந்த ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட், அந்த ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்கமிங்கில் 1 வீக்கில் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேப்பரை உங்களுக்கு செட் பண்ணி அதில் நீங்கள் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற அனாலிசிஸ் நம்மளோட எக்ஸ்பர்ட் டீமே வராங்க. அங்கே உங்களுக்கு எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்றத அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் பண்ணுற ஆன்சர்ஸு, ஸோ எதில் மார்க் கம்மியாக எடுக்கிறீங்க அதிகமாக எடுக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அனாலிசிஸை ப்ரொவைட் பண்ணி அதுக்கேற்ற பக்காவான ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஸோ நாளைக்கு டே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணவங்க மறக்காமல் வந்துடுங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஒரு ரியல் டைம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேரை நீங்கள் அங்கே மீட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்துடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட்லி இப்போ நிறைய பேர் பயப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா ரிகார்டிங் தட் செக்ஷனல் டைமிங் எப்படி அப்ரோச் பண்ணுறது, இது பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஸோ அதையுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்க போகிறோம். மல்டிபிள் டைம்ஸ் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ண எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஜாக்சன்? கண்டிப்பாக சார். அதாவது முக்கியமாக எதாக இருக்கும்னா, நீ என்ன தப்பு விடுற, டெஸ்ட் எழுதும் போது என்ன தப்பு விடுற, அந்த செக்ஷன் டைமிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு இண்டிவிஜுவலாக நான் அங்கே இருப்பேன். நான் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே இப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ இப்போ ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னென்ன கொண்டு போவோம் இமானுவேல்? நம்ம ஹால் டிக்கெட்டு, ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட்டு எப்படியும் 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. சரி. ஒன்று பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று பேஸ்ட் பண்ணால் வச்சுக்கலாம், இல்லை ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தவிர்த்து எப்பயும் போல் நம்ம ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, அதோட ஜெராக்ஸ் காப்பி, ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. முக்கியமாக மக்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் நான் நல்லா பண்ணல, இல்லை ஒரு அசால்ட்டு தனத்தினால ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை தொலைச்சிருவாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை உங்கள்கிட்ட கொடுத்து விட்ருவாங்க, அட்மிட் கார்டை. நீங்கள் அதை மெயின்ஸ் போகும்போது கொண்டு போகணும். அதை தயவு செய்து பத்திரமா வச்சுக்கோங்க. பாஸ் ஆன பிறகு ப்ரிலிம்ஸில் ஹால் டிக்கெட் இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு, உள்ளே அலோவ் பண்ண மாட்டான் உங்களை மெயின்ஸ் எழுத. ஸோ அதை மட்டும் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாரம் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் மிஸ்டேக் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க பேசுகிறதும் கேட்டு உங்கள் மண்டையை போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி பண்ணலாமோ, அப்படி பண்ணலாமோ, இப்படி அப்ரோச் பண்ணலாமோ அப்படின்னு உங்களையே நீங்கள் நம்பாதபடிக்கு பேசுவாங்க நெகட்டிவாக. அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சார் எல்லாத்துக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். 10 10 10.